வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றிய ஒரு முழுமையான காணொளி தான் இந்த வீடியோ. இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது NHIS நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அரசு மூலம் வழங்கக்கூடிய ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த திட்டத்திற்கு அரசு ஊழியர்களிடமிருந்தும் ஓய்வூதியதாரர்களிடமிருந்தும் ஒரு அமௌண்ட், சர்டைன் அமௌண்ட் கவர்மெண்ட் எடுத்துக்கும். அது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிடும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஏற்படும் போது நம்ம அதிலேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதில் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னா, அனைத்து அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் மாநில அரசு பல்கலைக்கழக ஊழியர்கள் இதில் சேர்ந்துக்கலாம். காப்பீட்டு வரம்பு இப்போ எவ்வளோ இருக்குன்னா 5 லட்சம் வரை இருக்குது. இது ஒரு வருஷத்துக்கு கிடையாதுங்க, 4 வருஷத்துக்கு, 4 ஆண்டுகளுக்கான ஒரு தொகுப்பு தான் இந்த 5 லட்சம். அதாவது இந்த இன்சூரன்ஸ் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்க 4 வருஷத்துக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு 5 லட்சம் வரலும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. சில குறிப்பிட்ட நோய், அதாவது புற்றுநோய், சில உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு போன்ற நோய்களுக்கெல்லாம் 10 லட்சம் வரலும் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இந்த NHIS கிளைம் பண்ணுறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா NHIS ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் எமர்ஜென்சியில் நம்ம அங்கீகரிக்கப்படாத மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி அங்கீகரிக்கப்படாத மருத்துவமனையில் போய்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்சார்ஜ் ஆன ஒரு 30 நாளுக்குள்ளார மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள், உங்களுடைய பில்லு மற்றும் அதற்கான கோரிக்கை விண்ணப்பம், ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபார்ம்னு சொல்கிறாங்க, அந்த விண்ணப்பத்தை உங்கள் ஆஃபீஸ் மூலியமாக JDHSன்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர், அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணோம்னா அவங்க சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அமுச்சு விட்டு நம்ம கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் என்னென்ன ஆவணம் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, டிஸ்சார்ஜ் சம்மரி இருக்கணும், அசல் பில், ஒரிஜினல் பில்லு நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும், மருந்து சீட்டுகள்லாம் கொடுத்துருப்பாங்களே அந்த சீட்டுகளுடைய ஒரிஜினலு, லேப் ரிப்போர்ட் எதாவது இருந்ததுன்னா அந்த ரிப்போர்ட்டெல்லாம், இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபார்மையும் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் உங்கள் ஆஃபீஸ் மூலியமாக. இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபார்ம் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு அரசு ஊழியர் எமர்ஜென்சியாக அங்கீகரிக்கப்படாத மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா முடிஞ்சவர்களும் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளார சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, அதாவது யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க. அது எப்படி கொடுக்கறதுனா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வெப்சைட்டுக்குள்ளார போனீங்கனாலே உங்களுக்கு கோஆர்டினேட்டர் நம்பர் கிடச்சிடும். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு கோஆர்டினேட்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த கோஆர்டினேட்டருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அரசு ஊழியர் அப்ளை பண்ணக்கூடிய NHIS ஃபார்முக்கு அப்ளை பண்ணக்கூடிய அனெக்சர் 4 லிங்கில் போட்டிருக்கேன். ப்ளஸ் ஓய்வூதியதாரர் அப்ளை பண்ணக்கூடிய அனெக்சர் 3 லிங்கில் போட்டிருக்கேன். அங்கீகரிக்கப்படாத மருத்துவமனையில் யாராவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை கிளைம் பண்ணுறதுக்கான ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபார்ம், அதையும் நான் இந்த லிங்கில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். நன்றி.